இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அக்கா சின்ன பொண்ணுடைய பர்த்டே தான் பார்க்க போகிறோம். அவளுக்கு சண்டே தான் பர்த்டே வந்தது நேற்று. சாட்டர்டேவே எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அதனால் நைட்டு வந்து இட்லி, சிக்கன் குழம்பு, ரைஸ் வச்சுருந்தாங்க அக்கா. பெரிய அண்ணன் ஃபேமிலி மட்டும் வந்தது. நடு அண்ணன் வரல, மழைன்றதுனால வரல. சின்ன அண்ணன் பசங்க மட்டும் வந்தாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே வரோம் அப்படின்னாங்க. காலையில் வந்து கடையில் டிஃபன் வாங்கிட்டாங்க. இட்லி, பொங்கல், பூரி, வடை. அப்புறம் பூரிக்கு வந்து வடைக்கறி தான் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே ஆளுக்கு ஒரு காஃபி கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கும்பல் கூடுனா ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. மத்தியானம் லஞ்சு வந்து பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. சீரக சம்பாவில் பீஃப் பிரியாணி பண்ணியிருந்தாங்க அக்கா வீட்டில். சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தாங்க. பிரியாணி சூப்பராக இருந்தது. சீரக சம்பாவில் கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. நல்லா கும்பலாக நல்லா நிறைய பேர் உட்காந்து எங்கள் சின்னனமும் வந்துட்டாங்க, நடுவண்ணனும் வந்துட்டாங்க. காலையில் மொத்தமாக எல்லாம் லைனாக உட்காந்து வாழை இலை வாங்கி அதை கட் பண்ணி வச்சு அப்படி தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணன் பேத்தி பண்ணுற சேட்டையை பாருங்கள். அது வாய்ஸ் கொடுக்க முடியாது, அது பாருங்கள் வீடியோ. அது என்னென்ன பண்ணியிருக்குது பாரு. எங்கள் அண்ணன் சின்ன பொண்ணு தான் எடுத்திருக்கா இதை. என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு படச்சில பல்ப் எரியும்ல, அந்த லைட்.